الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்து செய்மடுக்கக்கூடிய சகோதரிகள், எங்களுடைய சமுதாயத்தில் மிக பெரும் பாவமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய சமுதாயம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அதை பற்றி சில விடயங்களை நான் சொல்லிக்கொள்ள நினைக்கின்றேன். இது இலங்கை முழுவதிலும் உள்ள பகுதிகளில் நடக்கும். எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினர் அவர்களை பற்றி தான் நான் பேசுகின்றேன். மற்ற சமுதாயத்தினரிடம் இருக்கின்றது, அது அவர்களை திருத்திக் கொள்வது அவர்கள் மீது பொறுப்பாக. நாங்கள் அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்பி இருக்கக்கூடிய நாங்கள் இது போன்ற பெரும் அநியாயங்கள் சமுதாயத்தில் நடப்பதற்கு வழிவிடக் கூடாது. மறுமை நாளில் கேள்வி கணக்கு இருக்கிறது. அந்த கேள்வி கணக்கிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோம். இது தனிநபர் பொறுப்பல்ல, முஸ்லிம் சமுதாயம், ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் கடமையாகும். அதனால் தான் அந்த விடயத்தை நான் எடுக்கிறேன். எங்களுடைய தாய்மார்கள் 60 வயது, 70 வயது, 80 வயது, இந்த வயதை அடைந்த தாய்மார்கள் ஏறாவூரிலிருந்து அக்கரைப்பட்டு, பொத்தியிலிருந்து காட்டாங்குடி, இவ்வாறு 50, 60, 70, 80, 90 கிலோமீட்டர் தாண்டி ஏன் பிச்சை எடுக்க வர வேண்டும்? இந்த நிலை எதனால் உருவானது? ஏன் இந்த நிலை இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகிறது? போக்குவரத்து குறைந்த காலத்தில் சிறிய எல்லையில் இருந்தது. இப்போது போக்குவரத்து அதற்காக இலகு வசதிகள் வந்ததால் இந்த விடயம் இன்னும் வியாபித்திருக்கிறது. இஸ்லாத்தின் பார்வையில் ஒருவன் புனித போருக்கு போகாவிட்டாலும் தன் தாய்க்கு சேவை செய்வதால் அவன் புனித போரின் பலனை அடைந்திடுவான். அந்த அளவிற்கு ஒரு மகா பெரும் நன்மைக்குரிய இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு மிக பெரும் நன்மையான காரியம் வயதான தாய்மாரை பராமரிப்பது. என்னுடைய தாயை நான் பராமரிக்கிறேன் என்று நான் என் தாய் விடயத்தில் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்று இருந்தால் போதாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விடயத்தை சொன்னார்கள். மஸலுல் முஃமினீன், முஃமின்களுக்கு உதாரணம், ஃபி தவாத்துஹிம் வ தராஹுமிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். முஃமின்கள், முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் நேசம் காட்டுவதிலேயும் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதிலேயும் அவர்கள் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் அவன் ஊரால் பிரிக்கப்பட மாட்டான், குடும்பத்தால் பிரிக்கப்பட மாட்டான், நாட்டால் பிரிக்கப்பட மாட்டான். அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் அவன் முஸ்லிம் என்பதால் அந்த முஸ்லிமானவன் வேதனைப்படுகிறானா, அந்த வேதனையை இவன் உணர வேண்டும். ஏன்? முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு உடம்பை போன்றவர்கள் என்கிறார்கள். கண் வருத்தப்பட்டால் அந்த அல்லது கால் வருத்தப்பட்டால், உடம்பிலே ஒரு இடத்திலே நோய்வாய்ப்பட்டால் அந்த உடம்பின் அந்த பகுதி மட்டும் அந்த கஷ்டத்தை தாங்குவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய உதாரணத்தின் விளக்கத்தோடு சொல்கிறேன். என்ன செய்கிறார்? அந்த உடம்பின் பகுதியின் வேதனைக்காக கண்ணும் இரவையில் விழித்திருக்கிறது. உறுப்புகள் வேறாக இருக்கலாம், அது எல்லாம் சேர்ந்ததுதான் உடம்பு. ஒரு உறுப்பின் வேதனையை முழு உடம்பு உணர்கிறதே, அதற்காக கஷ்டப்படுகிறது, அது மாதிரிதான் என்றார்கள். இன்று என்ன நடக்கிறது? ஒரு 70 வயது தாய், அந்த தாயால் உழைத்து சாப்பிட முடியுமா? 50 வயது, 52, 53 வயதானால் ஒரு பெண் தான் அதற்கு பின் கருவை சுமந்து ஒரு பிள்ளையை பெற்று அதற்கு பால் ஊட்டி சீராட்டி தன் உடம்பில் உள்ள அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் தன் தாய்ப்பாலின் ஊடாக கொடுத்து அவள் மேலும் கஷ்டப்படுவதற்கு அவளுடைய உடம்பு தாங்காது என்பதால் அல்லாஹு தஆலா கருக்கட்டளை அந்த வயதோடு நிப்பாட்டி விடுகிறான். அதற்கு பின் அவருடைய உடம்பில் உள்ள ஹோமோன்கள், சுரப்பிகள் எல்லாம் வேறு பகுதியாக வேற சேஞ்ச் ஏற்படுகிறது. 50 வயதை அடைந்த 55 வயதை அடைந்த மனைவியோடு இருப்பவர்கள் உணர்வீர்கள். ஒரு வகையான இறைச்சல் கூடம் பெறும், உடம்பிலே சோர்வு நிறைந்திருக்கும், எதிலும் பிடிப்பில்லாமல் வரும், தாம்பத்தியத்தில் கூட பிடிப்பில்லாமல் வரும். அதற்கு பின் அவள் பராமரிக்கப்பட வேண்டியவளாகிறாள். ஏன்? உடம்பு பலகீனமாகிறது. அந்த வேலை அவனுக்கு 30 வயதிலே 25 வயதிலே பிள்ளைகள் இருக்கும், ஆண் பிள்ளைகள். அவளை பராமரிப்பது அந்த ஆண் பிள்ளைகளின் கட்டாய கடமை. உம்மா, தாயே, நீங்கள் இருங்கள், சமைக்க வேண்டாம், நாங்கள் சமைக்கிறோம் என்று அந்த தாயை உட்கார வைத்து, வீட்டிலே பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் சமைத்துக் கொடுக்கட்டும், இல்லை இருந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடித்து சென்று விட்டால் அந்த தாய்க்கு சமைத்துக் கொடுப்பது கூட யாருடைய கடமை? அவளுக்கு இயலாத நேரத்தில் அவளை பெற்ற ஆம்பளை பிள்ளைகளின் பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒரு சஹாபி யுத்தத்திற்கு அனுமதி கேட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உனக்கு பெற்றோர் இருக்கிறதா? ஆம் என்றார். வருவது வாலிபன்,
ஒரு இளம் துடிப்பானவர் வந்து புனித போருக்காக மார்க்கத்துக்காக உயிரை கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ்விடம் அனுமதி கேட்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி என்ன இருந்தது? உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? ஆம். அப்படியா? அவர்கள் இருவர்களுக்கும் நீ பணிவுடை செய்வதிலே உன் ஜிஹாதை செய்து கொள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நீ செய்கின்ற அந்த உதவிகள் அது எதுவாக இருக்கட்டும், தேங்காய் விரும்பி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், கொச்சிக்காய் வெட்டி கொடுப்பதாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருக்கட்டும், லேசான வேலையாக இருக்கட்டும். நமக்காகத்தானே என்னை பெற்ற காலத்திலிருந்து என் தாய் கஷ்டப்பட்டால், என் கண் முன்னே இதற்கு பிறகாவது அவள் கஷ்டப்படாமல் இருக்க எனக்கு 30 வருடம் எனக்கு அவள் சேவை செய்திருக்கிறார். நான் அவளுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சேவை செய்கிறேன் என்று அந்த சேவையை நீ செய்வது அது ஜிஹாத், புனித போர். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். அதிலே தாயா தகப்பனா என்றார். கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அதிகம் கூட இருந்து உதவி செய்வதற்கு மிக பொருத்தமானவர் யார் என்று கேட்டார். தன் தாயோடு வாழாதவர் ரசூலுல்லாஹ், தன் தகப்பனோடு வாழாதவர் ரசூலுல்லாஹ். தாய் தகப்பன் என்று உணர்ந்து தாய் தகப்பனுடைய பாசத்தை முகரான அந்த வயதிலேயே தாய் தகப்பனை இழந்தவன், குழந்தை பருவத்தில் இழந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் பெருமதியை தகப்பனின் பெருமதியை சொல்கிறார்கள். அனாதையாக வளர்ந்தவர், நீ மிகவும் உதவி ஒத்தாசை செய்வதற்கு மிக தகுதியானவர் உன் தாய். திருப்பியார் யா ரசூலுல்லாஹ், உன் தாய். திருப்பியார் யா ரசூலுல்லாஹ், உன் தாய். திருப்பியார் யா ரசூலுல்லாஹ், உன் தகப்பன் என்று 4வது முறைதான் தகப்பனாரை சொன்னார்கள். காரணம், தகப்பன் ஆண். ஆணின் உடம்பிலே அவனுக்கு பலகீனம் வந்தாலும் அவன் 80 வயதிலும் திருமணம் செய்வான், உடம்பில் பலம் இருந்தார். ஐம்பத்தி 1 வயசு, 52 வயசு, 55 வயதிலே உடம்பிலே ஹோமோன்கள் எல்லாம் மாற்றம் அடைகிறது. பெண்ணுக்குத்தான், ஆணுக்கல்ல. ஆண் தப்பாக இருப்பார். ஏனென்றால் எலும்பு பலவீனப்பட்டுக் கொண்டு போகும். அது வயது முதிய எல்லோருக்கும் நடப்பது. உலகத்தில் அல்லாஹ்வின் படைப்பு அனைத்துக்கும் நடப்பது. ஆனால் உன் தாயை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இரு. அது ஜிஹாதுக்கு சமம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள். அப்படியான புனித போர் செய்வதற்கு ஈக்குவலான அந்த தாய்க்கு சேவை செய்கின்ற பணி விடப்பட்டதால் தாயை வைத்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதே, இது யாருடைய பொறுப்பு? இந்த சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஊரின் தலைவர்கள், ஒவ்வொரு ஊரினுடைய உலமாக்கள், அவர்கள் மீது மட்டுமா? இல்லை, அவர்களை பிச்சை எடுக்க வைத்த ஒவ்வொரு மருமகன் அதற்குரிய தண்டனை அனுபவிப்பான் மறுமை நாளையில். என்ன ஒவ்வொரு மருமகன் என்கிறீர்கள்? ஆம், அவள் ஒரு குடிலையாவது கட்டிக்கொண்டு அதிலே அவள் இருந்து கொண்டிருந்தாள் தன் மகளோடு. நீ அந்த வீட்டிலே கல்யாணம் செய்தாய், அந்த வீட்டின் உள்ளூட்டிலே போய் குந்தினாய், அவளை வெளியிறக்கினாய்.
சிலர் வெளி இறக்குகிறார்கள், சிலர் அவர்கள் வெளியிறங்க காரணமாக இருக்கிறார்கள். தனக்கு சொந்தமில்லாத வீட்டிலே, கரையான் கூட்டிலே பாம்பு குடியிருக்கிற மாதிரி விஷஜந்துகளாக ஒவ்வொரு முஸ்லிம் வாலிபனும் மாறியதால் பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்கின்ற இஸ்ரேலர்களை மாதிரி எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள் மாறியதால் ஆக்கிரமிப்பாளர்கள் யார் என்று முஸ்லிம் தாய்மார்கள் தலையின் மேல் வைத்து சுமந்து தான் சாகும் வரை பாதுகாக்க வேண்டிய தாய்மார்கள் பாதைகளிலே 90 கிலோமீட்டர் பிச்சை எடுக்க வருகிறார்களே, இவ்வளவு பெரிய கர்மம். ஓட்டமாவது இந்த அக்கறை பத்தி கொண்டு வருவது 90 கிலோமீட்டர். அவர் தன்னந்தனியாக வர வேண்டும். மார்க்க ரீதியாக அவர் மகரம் இல்லாமல் பிரயாணம் போவதே ஹராம். வருகின்ற தாயிடம் கேட்டால், அம்மா உங்களுக்கு பிள்ளை இல்லையா? இருக்கு மாறி. எங்கே அவர்கள்? அவர்கள் அமீர வேலைக்கு போய்வார்கள். நம்முடைய இரணத்தை நாமதானமாக தேடணும். ஒரு முஸ்லிம் தாயினுடைய வார்த்தை இந்த மாதிரி வேற ஏழுமா? 55-60 வயதில் உள்ள ஒரு தாயை பராமரிப்பது ஆண் பிள்ளைக்கு கட்டாய 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 கடமை. அவன் சுண்ணத்து தொழ தேவையில்லை, நோன்பு முடிக்க தேவையில்லை, பர்வை மட்டும் செய்தால் போதும். ஊரகத்திலே நான் ஜமாத்திலே போகிறேன், தியாகம் செய்கிறேன் என்ற தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. அவர் கட்டாய கடமையை மட்டும் செய்துவிட்டு தன் தாய்க்கு சொல்ல போறதுக்கு தண்ணீர் தேவையா, அதை தூக்கி கொடுத்தாலும் அவனுக்கு அதான் நன்மை. அது எவ்வளவு பெரிய நன்மை என்பதற்கு நான் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லிக் கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். சந்தர்ப்பத்துக்கு பொருத்தம் என்பதால் சொல்கிறேன். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யமனில் இருந்து கர்ணண்ட பிரதேசத்தில் இருந்து உவைஸ் என்ற கூடிய ஒருவர் வருவார். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். அவரை நீ கண்டால், சந்தித்தால், உனது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக, உனது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக, உனக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அவரிடம் நீ வேண்டிக்கொள் என்கிறார்கள். யாரை பார்த்து யார் சொல்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. யாரிடம் கேட்க சொல்கிறார்கள்? யாரோ உவைஸ் என்று யமன்ல இருந்து வருவாராம். நபி அவர் இன்னும் சந்திக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாது. உமர் யார்? ரசூலுல்லாஹ் சுவனவாதி என்று உலகத்தில் வாழ்கின்ற போதே சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை காட்டினார். ஒரு சந்தர்ப்பத்தில் அது ஒரு மாளிகையை பார்த்தார்கள். இது எனக்குரியதா இருக்குமோ என்று எண்ணி நான் நுழைய நினைத்தேன் என்றால் அவ்வளவுக்கு அழகாக இருந்தது இந்த மாளிகை. அப்போது சொல்லப்பட்டது, இல்லை, இது குறைசிகளை சேர்ந்த ஒருவருக்கு. யாரவர்? உமர். ரசூலுல்லாஹ் தனது சொர்க்க மாளிகையாக இருக்குமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு ஒரு மாளிகை என்றால் உமர் ரலியல்லாஹு இப்படியான உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். அவரை பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அந்த வயசிலிருந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்காக பிரார்த்திக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அந்த உவைஸ் யமனுக்கு வரவில்லை, யமனிலிருந்து வரவில்லை. அபூபக்கர் காலம் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து 2.5 வருடத்தில் ஹாஜிகள் வருவார்கள். ஹஜ் சீசனிலே வரக்கூடிய அந்த மக்களிடம் போய் உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள், யமனிலே கர்ண் என்ற பிரதேசத்தில் இருந்து உவைஸ் என்கிற ஒருவர் வந்திருக்கிறானா? தேடுவார்கள்.
அப்படி அவர்கள் தேடிய போது கண்டுகொண்டார்கள் வயசை. என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று சுப்ஹானல்லாஹ். அந்த உமருக்காக ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக இவர்கள் பிரார்த்திக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக சொல்லுகிறார். அவர் பிரார்த்தித்தார். என்னப்பா அவ்வளவு அவர்களை சிறப்பு, அவர் என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹை காணாதவன், அப்படி என்றால் அவர் சஹாபி அல்ல, ரசூலுல்லாஹ் தாபியீன்களில் சிறந்தவர் என்று அவர் சொன்னார்கள். அவருக்கு சிறப்பு பொருந்திய நபியலாரை காணாமல் அந்த உச்ச கரெக்டரை எடுத்த அந்த தாபியீன் ஏன் அந்த சிறப்பை பெற்றார்? அதுதான் அவருக்கு ஒரு தாய், வயது முதிர்ந்த தாய், அந்த தாய்க்கு சேவை செய்து கொண்டிருந்ததால் அவர் இஸ்லாத்தை ஏற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்க முடியவில்லை. தாய்க்கு சேவை செய்வது நபியலாரை வந்து சந்திப்பதை விட சிறந்ததொரு பணியாகும். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அமெரிக்காவிலே வந்து இறங்கியிருக்காராம் என்று நடக்கிறதல்ல, ஒரு கற்பனைக்கு சொன்னால் ஊர்வலவை வித்து விட்டாவது நாம் போக நினைக்க மாட்டோமா? எல்லாரும் விற்பீர்கள். இருக்கிற பொம்பளைகள் சேர்த்து வச்ச நகையெல்லாம் புருஷனுக்கு கொடுக்காமல் சேர்த்ததெல்லாம் அள்ளி அள்ளி வித்து போட்டாவது எனக்கு நீங்க அம்மா நபியை பார்க்க போறோம் என்றால் ஓடுவோம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வராமல் அவர் தாய்க்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு கேட்க சொல்லுகிறார்கள் என்றால், இதற்கு மேல் அதற்கு ஒரு தாய்க்கு சேவை செய்வதின் அந்த சிறப்பை செல்வதற்கு ஒன்று தேவையில்லை. அப்படி கொண்ட அவள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், அப்படி கொண்ட உத்தமமான தாய்மார்களை எங்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் கிழக்கு மாகாணம் முழுசாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஊர் ரீதியாக ஏதாவது முயற்சி செய்கிறார்களா? நீங்கள் யாரும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த ஊரை விட்டு வேறு ஊர்களுக்கு பிச்சை எடுக்க போகாதீர்கள், அதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று ஜகாத்து கமிட்டி வச்சிருக்கிறவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பள்ளிவாசல் சம்மேளனங்கள் என்பவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஊரிலே சமுதாயத்தின் வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடிய மௌலவிமார்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும். சட்டமும் பாத்தியாவும் மோதுவதல்ல மௌலவிமாருடைய பொறுப்பு. அது பிழைப்புக்கு சாமிகள் ஏற்படுத்திய அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் அது செயற்பாடு. இந்த தாய்மார்கள் பிச்சை எடுக்க போகாமல் அவர்கள் வீட்டிலே சந்தையாக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றால் முதல் கட்டமாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே போய் குந்தக்கூடிய இந்த மருமகன்மார்கள் அவர்கள் சொந்த வீட்டுக்கு போய்விடுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டப்படி அவர்கள் ஒரு குடிலையாவது கட்டி அவர்கள் மனைவியை கொண்டு வந்து வைத்தால் அவள் அவருடைய வீட்டிலே. அப்போது பிரச்சனை ஒரு பெரும்பகுதி இல்லாமல் ஆகிவிடும். இவர் அதை செய்கின்ற போது இந்த மருமகனார் அவளுடைய சொத்து அவளுக்குரியதாகிறது, பெற்றோர்களின் சொத்து பெற்றோருக்குரியதாகிறது. பொம்பளை பிள்ளைக்கு அந்த ஊடையும் வளவையும் சொத்தையும் கொடுப்பதால் இந்த ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து ஒன்று கொடுக்கப்படாததால் இந்த ஆண் இன்னொரு இடத்திலே போய் குடியிருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில் உள்ள பெற்றோர் வெளியிறக்கப்படுகிறார்கள்.
பிரச்சனை அங்கிருந்து தொடங்குகிறது. இவர் இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு சென்றார். தனக்குரிய மனைவியை, தனக்கு உடுப்புகளை தருகிறவளை, தன்னுடைய ஆசையை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த அளவு தேவனையை, தனக்கு நிலத்திலே சமைத்து போட்டு தரக்கூடிய கோக்கி வேலை செய்யக்கூடிய அந்த மனைவியை, தனக்காக வாழ்கின்றவளை அவன் அழைத்து சென்று வைத்தால் அந்த பெற்றோரின் சொத்து மரண பரியந்தம் அப்போது அவியரிடம் இருக்கும். அந்த சொத்து ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு போகும், பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு போகும். அவர்களால் வழங்கப்படுகின்ற அந்த 2 பங்கு சொத்தில் அவன் இந்த தாய் தந்தையை அழகாக பார்த்துக் கொள்வார். சொத்து கிடைத்தாலும் பார்ப்பார், ஏழைகளாக இருந்து கிடைக்காவிட்டாலும் பார்ப்பார். அவர்கள் மரணித்த பின்னராவது அவனுக்கு அது கிடைக்கும். எனவே இதை சமுதாயத்தின் சீர்திருத்தம், சமூக எழுச்சி, எங்கள் சமுதாயத்தின் புரட்சி சிந்தனை என்றெல்லாம் அரசியல்வாதிகள் என்று வந்து சட்டம் போடுவார்களே, அதற்கு பின்னால் போவார்களே வாலிபர்கள், அவர்கள் செய்ய வேண்டியது அந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போய் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கைதட்டி வெடிச்சுட்டு இருப்பதல்ல. சமூக சீர்திருத்தம் என்கிறது நமது சமுதாயத்தில் நடக்கின்ற சீர்கேடான அநியாயமான அக்கிரமான காரியத்தை திருத்தி என்பதிலிருந்து தொடங்குகிறது. இன்றைக்கு ஜமாத்துகள், தப்லீக் ஜமாத் என்று கொண்டிருக்கிறது. சமூக சீர்திருத்தமாம் என்று பள்ளிவாசல்கள் வரை இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சைட்டு வழங்குவதல்ல. நம்ம கிழக்கில் உள்ளவர்களுக்கு அறவே விளங்கார். யாருடைய சொத்தை யார் அபகரிக்கிறீர்கள்? அதனால் தான் இந்த நிலை. அதிலும் வரக்கூடிய ஒரு தாயிடம் கேளுங்கள், கேட்டு பாருங்கள். நாளை சனிக்கிழமை உங்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் குறைந்த ஒரு உம்மா வருவா. உங்களுக்கு ஊர் இல்லையா? 2 மகன், அத பொம்பளை பிள்ளை கொடுத்தாச்சு. மத்த பிள்ளை இன்னும் 2 குமரி இருக்கு, நான் தானே வாழ வைக்க வேண்டும். அல்லாஹ் 70 வயது கிழவி அவன் பிச்சை எடுத்து தன் வீட்டில் உள்ள குமரிக்கு ஊடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவன் அழைகிறான் என்றால் இது எப்படி பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது? எவ்வளவு கர்மம்! ஏன் உள்ளங்கள் கல்லாகிவிட்டது? கல்லாலும் தண்ணி வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. ثم قست قلوبكم فهي كالحجارة أو أشد قسوة. யூதர்களுடைய நடவடிக்கையை வைத்து அல்லாஹ் சொன்னான், இன்று பலஸ்தீன் முஸ்லிம்களை கருவறுக்கிறார்களே, அவர்களுடைய நடவடிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது உங்களுடைய உள்ளங்கள் கல்லாகி போய்விட்டது, கல்லை போன்று கடினமாகிவிட்டது. இல்லை, அதையும் விட கடினமாகிவிட்டது. ஏனென்றால் கற்களில் இருந்து கூட தண்ணீர் வருகிறது. ஆனால் உங்களுடைய உள்ளம் கசியதில்லை. யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு தாயும் ஏன் வெளியிறங்கி இருக்கிறாள்? அவருடைய சொத்து அபகரிக்கப்பட்டதால் நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களா, பலஸ்தீனிலே ஆக்கிரமிக்கிறவர்கள் ஆக்கிரமிப்பார்களா? 2 பேரும் உண்டு. முஸ்லிம் என்ற பெயரிலே ஆக்கிரமித்துக் கொண்டு மற்றவரை ரோட்டுக்கு அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை, அதுக்கு சொல்வது அனாதை. அந்த அனாதை பிள்ளையை, தகப்பன் மரணித்த பிள்ளைதான் அனாதை. அந்த அனாதை பிள்ளையை யாருடைய பிள்ளையாக இருக்கலாம்? ஆப்பிரிக்கா நாட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளையை அதை நாம் பராமரித்தால், அதற்கான பராமரிப்பு செலவு எடுத்தால் என்ன சொல்கிறார்கள்? நானும் அந்த அனாதை பிள்ளையை பராமரிப்போம், சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று பக்கத்தில் விரலை காட்டி சொன்னார்கள். பக்கத்து வீடு ரசூலுல்லாஹ்வின் பக்கத்து வீடாக இருப்போம் என்றார்கள். யாரோ பெற்ற பிள்ளையை மரணித்து விட்டார். இப்போது அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வசதி இல்லை. காரணம், வீட்டிலே பெண் இருக்கிறாள். அந்த பெண் வெளியில இறங்கி தொழில் செய்ய முடியாது. அவள் வெளியில் சென்றால் மாதத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் அவள் அந்த பிள்ளையை
கஷ்டப்படுவாள். அப்போது யாராவது ஒருவர் அந்த பிள்ளையை பொருட்படுத்தி சிலையை பொருட்படுத்தால் சொர்க்கத்தில் என்னோட பக்கத்திலே இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னால், அதே பிள்ளையை இன்று எத்தனையோ பெற்றோர் அவர்களுடைய பிள்ளையை அனாதைகளாக்கி விட்டு விளாக்குகிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பு இல்லை. விரும்பின இடத்திலே கல்யாணத்தை முடிப்பார்கள், பிள்ளையை கொடுப்பார்கள், 1, 2, 3 பிள்ளையை கொடுப்பார்கள். அவர்களான நாசமாய் விளாக்குவது, கொஞ்சம் உழைப்பையை கொடுப்பது, ஒரு கொண்டாட்டியை விட்டு விட்டு போவது. அந்த தாய் அந்த 3 பிள்ளைகளோடு அவள் பிச்சை எடுத்து திரிகிறாள். அந்த பிள்ளைகள் அனாதையானது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த தகப்பனோட பெரிய கொடுமைக்காரன் தன் பிள்ளைகளை அனாதையாக்கினார். அவள் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க காலிக்கோட்டிலே வழக்கு வச்சு விழா கொடுப்பாள். பாவம், எவ்வளவு பெரிய பாவம்! நீ பெற்ற பிள்ளை, அந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற அனைத்து செலவும் அவளுக்குரியது. அவளை பாட்டுக்கு தான் நிற்கும். ஆனா நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமாக அப்படியான தாய்மார்கள் 1, 2 நூற்றுக்கணக்கில் வீட்டிலே புருஷன் கவனிக்காமல் போய்விட்டதால், கோவிச்சு கொண்டு போனதால் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவள் அலைகிறாள். இப்படி அலைகிறதால் அவள் வெளிநாட்டுக்கு போக வேண்டி தள்ளப்பட்டாள். அதனால் அவள் மானமிழக்க வேண்டிய நிலைக்கு ஆளானாள். இதோ அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எவ்வளவு அழகான ஹதீஸ். அஸ்ஸாயிபில் அர்மலா, ஒரு விதவை, புருஷன் இறந்து விட்டான். இப்ப அவளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. காக்கா, தம்பி, தாய்மாமன், மகரமான ஆக்கள் இல்லை. அப்போது ஒரு நபர் அவனுடைய கஷ்டத்தை துடைப்பதற்காக முயற்சி செய்கிறார். ஏன்? ரோஷமுள்ள, மானமுள்ள, வெட்கத்தால், மார்க்க வெட்கத்தால் இருப்பவன் தன்னை கட்டுப்படுத்தி ஊட்ட இருக்க நினைப்பான். ஆனால் அவளோட மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லவா? அதனை கருத்தில் கொண்டு ஒருவர் அவனுக்காக பாடுபட்டான். அவருக்கு என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே, புனித போரிலே ஜிஹாதி செய்கின்ற அந்த மனிதரை போன்றாவான். மறுமையிலே, சொர்க்கத்திலே மிக உயர்ந்த பதவி நபிமார்களுக்கு, அதற்கு அடுத்த பதவி ஷஹீதுகளுக்கு, புனித போரிலே உயிரை கொடுத்தவனுக்கு அவர் அந்த பாக்கியத்தை இவருக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவன் மெனக்கெடுவான். அவருடைய கஷ்டத்தை துடைப்பதற்காக அங்கு மிஞ்சும் ஒன்று தான் தன்னால் ஆனதை கொடுப்பார், அல்லது தனக்கு தெரிந்த ஜனவந்தரிடம் சொல்லி உதவியை வாங்கி கொடுப்பார். அங்கே 2 பிள்ளையோடு 4 பிள்ளையோடு அவள் கொண்டு கிரிப்பாள். மானம் காக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்க தாய்மாரை, இஸ்லாமிய பெண்களை, வருமானத்துக்கு வசதியில்லாத பெண்களை ஊரார் பராமரிப்பதால் அவன் முஜாஹிதாக மாறுகிறான் என்று இருக்க, சொந்த தாயை ரோட்டுக்கு அனுப்பி பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். எவ்வளவு கர்மம்! அதிலே சில பிள்ளைகள், சில பெண் பிள்ளைகள் தன் சொந்த தாயை பிச்சை எடுக்க சொல்லி அனுப்புகிறார்கள். அவள் நல்லா இருக்க, மருமச்சானோடு வந்த மாப்பிள்ளையோடு தான் நல்லா இருக்க அவள் தாயை பிச்சை எடுக்க அனுப்புகிறாள். இவள் எவ்வளவு பெரிய கடுமைக்கார், எவ்வளவு பெரிய பாவம்! எப்படி சாத்தியப்படுது? நாய்க்கு தண்ணீர் எடுத்ததற்காக தாகத்தில் உள்ள ஒரு நாய் நக்கினாலே
பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றது. அதுக்கு மட்டும்தான் 7 தரம் கழுவணும். அந்த நாய்க்கு ஒரு விபச்சாரி தண்ணி கொடுத்ததற்காக அல்லாஹ் அவளை மொத்தமாக மன்னித்து அனுப்பினான். நம்முடைய தாய்க்கு தண்ணி கொடுத்தால் எவ்வளவு நன்மையா இருக்கு. அல்லாஹு அக்பர். அந்த தாயை பிச்சை எடுக்க அனுப்புகிறார்கள். அது ஆம்பளை பிள்ளை அனுப்பினாலும் சரிதான், பொம்பளை பிள்ளை அனுப்பினாலும் சரிதான். பெரும் கர்மம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரி, இது தனிநபர் நிறுத்தாற்ற விஷயம் அல்ல. தனிநபர் நிப்பாட்டலாம், அதில் முதல் பங்கு மருமகனாக நீங்கள் போய் குந்தி இருந்தீர்களே, அதிலிருந்து தான் இது தொடங்குகிறது. அதற்கு அவர்களும் காரணமாகிறார்கள். எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளை கொடுத்து விட்டு ஆம்பளை பிள்ளை நடுரோட்டில் விட்டதால் அவன் பிச்சைக்காரனாகிறான். அவன் கொடுக்க வந்த காரணம் இல்லாட்டி இந்த பிள்ளைகளை முடிக்க மாட்டான். எல்லாமே மாப்பிள்ளையோடு கடைசியா வந்து முடிகிறது. உனக்கு தந்தோ தரவில்லையோ, பொம்பளை பிள்ளைக்கு தான் உமா கொடுத்துட்டாவா, பரவாயில்லை. அது அந்த பெண்ணும் அதை அனுபவிக்கிற மாப்பிள்ளையும் மரபையில் பார்த்துக் கொள்ளட்டும், உனக்கு நன்மை கிடைக்கும். உன் தாயை ரோட்டில் விடாதே, உன் தாயை வீட்டில் வை. உன் அன்புக்கும் பாத்திரத்துக்கும் உன்னுடைய மேசத்துக்கும் உரிய மனைவியை உன் குழந்தையை பார்ப்பதை போன்று உன் கையில் உள்ள இன்னொரு குழந்தை அந்த தாய். அவ வயது கூட 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 அவ பிறந்த நிலைக்கு அவ தள்ளப்படுவான். இருந்த இடத்திலே 1க்கு 2க்கு போயிடுவான். குழந்தையாக மாறிடுவான். உனக்கு குழந்தையாக நீ இருந்த போது உன் கக்காவை துப்புரவு செய்தாவே, அது மாதிரி நீ இப்போது அவருக்கு கக்காவை துப்புரவு செய்ய வேண்டிய நிலை வந்தால் சி என்ற வார்த்தை கூட சொல்லிவிடாது. அதில் உனக்கு கிடைக்கிற பரிசு சுரலோகம். சட்டேனும் மனதிலே அதை பாரமாக நினைக்கிறார், அதை பாக்கியமாக நினைக்கிறார். இப்படித்தான் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டியது. எனவே அன்புக்குரிய முஸ்லிம்களே, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக நான் பேசுகிறேன். இது ஒரு அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை மொத்தமாக மாற்றப்பட வேண்டும். அதனால் முதல் உங்களை நீங்கள் மாற்றுங்கள். வசதிக்காரர்களால் தான் இது இன்னும் விஸ்வரூபமாகிறது. வசதிக்காரர்கள் கொடுத்து 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 நிறைய பெண்களுக்கு கொடுக்க கல்யாணம் முடிக்க இல்லாதவர்களும் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வருகிறது. அவர்களும் கொடுத்தாத்தான் கல்யாணம் உண்டு வரும். ஆனால் இல்லாதவர்களும் கொடுத்து விட்டு தனக்கு இருக்கிறதும் இல்லாமல் அவனும் அவளும், அதாவது அவர்களை பெற்ற தாயும் தகப்பனும் இப்படி பிச்சை எடுத்து அடைகிறார். அதனால் இந்த உரையை கேட்கின்றவர்கள் எல்லோருக்கும் இதை அனுப்பி வையுங்கள். இது நீக்கப்பட வேண்டும். இந்த கிழக்கு மாகாணத்திலே எந்த ஒரு முஸ்லிம் தாயும் பிச்சை எடுக்கிற நிலை வரக்கூடாது. இதுதான் சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்துக்கு தேவையானது. இதுகளை பற்றி அரசியல்வாதிகள் என்று வருவார்களே தலைவர்கள், அவர்களுக்கு சொர்க்க நரகத்தை பற்றி கிடையாது. இது வெறும் உலகத்தோடு முடிவதல்ல. நீங்கள் தொழுகையாளி இருக்கிறீர்கள், நோம்பாளி இருக்கிறீர்கள், ஹஜ்ஜுக்கு போகிறீர்கள். எதற்காக? மறுமை என்று ஒன்று இருக்கிறதுக்காக. அந்த மறுமையில் நீங்கள் செய்த ஹஜ்ஜி, நீங்கள் பிடித்த நோம்போ, நீங்கள் செய்கின்ற தர்மங்களின் நன்மைகள் கூட உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஏனென்றால் நீங்கள் எடுத்து பெண் தரப்பிடம் இருந்து எடுத்து சுகமோகமாக வாழ்வதன் பின்னணியில் உங்களை பார்த்து மற்றவர்களும் செய்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு பெரிய விதவைகள் பிச்சைக்காரிகளாக அறிந்திருக்கிறார்கள். அவள் யாராக இருந்தாலும் ஒரு முஸ்லிமான பெண் பிச்சை எடுப்பதை பார்த்தால் உனக்கு கவலை வர வேண்டும். அவளை எடுக்காமல் ஆக்க வேண்டும். உன் மனம் பதற வேண்டும்.
அப்படி என்றால் ஒரு உள்ளம் கருணை நிறைந்ததாக இருக்க வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மீண்டும் அந்த ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். முஸ்லிம்கள் அவர்கள் எப்படி தெரியுமா? அவர்களுக்கு இடையிலே ஒருவருக்கொருவர் கருணை காட்டுவதில், ஒருவருக்கொருவர் நேசம் காட்டுவதில் உதாரணம் ஒரு உடம்பை கொண்டிருப்பார்கள். ஒரு உறுப்பு வேதனைப்பட்டால் மற்ற ஏறிய உறுப்புகள் எல்லாம் அந்த வேதனையை எடுத்துக்கொள்ளும். அப்படி நாம் இருக்க வேண்டும். இதை புரிந்து நடப்போம். இந்த சமுதாயத்திலிருந்து இந்த மாபெரிய கொடுமை நீங்குவதற்கான வழிகளை முடியுமானவரை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்து நடக்க நல்லவர்கள் பாதிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.